எக்ஸாம், கொஸ்டின் பேப்பர், பாஸ், ஃபெயில், ஜாமெட்ரி பாக்ஸ், ரெக்கார்ட் நோட்டு, ரிப்போர்ட் கார்டு, இந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்டாலே பாடி ஆட்டோமேட்டிக்கா அலர்ஜி ஆயிடுதுடா. MP3ல வர 2000 சினிமா பாட்டு மனப்பாடமா தெரியுது மச்சான். 2 அடி திருக்குறள் மனப்பாடம் பண்ண முடியல. எப்படி மச்சான் முடியும்? நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா. புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம். யாரோ எழுதின புத்தகத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாது. அப்படி ஒரு படிப்பே வேண்டான்னு தானே புத்தகத்தை பையோட சேர்த்து இறக்கி போட்டு ஜோதி திட்டமாக்க போயிருந்தோம். படிப்பு வரலன்னு ஃபீல் பண்ணாத மச்சான். உங்க அப்பனுக்கு உன மாதிரி கபடி ஆட தெரியுமா? கானா பாட தெரியுமா? இல்ல முதல் ஷோக்கு முண்டி அடிச்சு டிக்கெட் எடுக்க தான் தெரியுமா? அயன் பண்ண பேண்ட், சட்டை, புட்டி கரடி எல்லாம் போட்டுக்கிட்டு ஆடிட்டருக்கு படிச்சுட்டா எது வேடா பேசலாமா? எங்க அப்பா மூஞ்சில கரிய பூசத்துக்காவது நான் படிச்சு டிகிரி வாங்கணும்டா. நீங்க தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். மச்சான், நீ உங்க அப்பனை பழி வாங்கணுன்றதுக்காக படிக்கணும்னு முடிவு பண்ண பாத்தியா? அது அருமையான விஷயம். ஆனா நான் படிக்கணும், அதுக்கு நீங்கெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்ன பாத்தியா? அது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். ஏண்டா, நீ 10ஆவதே 10 தடவை பல்ட்டி அடிச்சு, 10ஆவதுக்கு பிட் அடிச்சு, காப்பி அடிச்சு, குட்டிக்கரணை அடிச்சு, பேப்பர்லாம் சேஸ் பண்ணி ஃபெயில் ஆயிட்ட. இதுக்கு மேல படிச்சு நீ என்ன பண்ண போற? டிகிரி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நானே காலேஜ்ல சேர்ந்து படிக்க போறேன். நீ ஒரு BA படிச்சா போதுமாடா? தங்கச்சி MCOM மச்சான். அட்லீஸ்ட் நான் ஒரு MAவாவது படிக்கணும்டா. நீ MA படிக்கிற. குட் மார்னிங். நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் தான். உட்காருங்க. நீயும் நம்ம கேஸ் தானே. ஹாய். ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ. படிச்சு டிகிரி வாங்குறதுன்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். பக்கத்துல உட்காந்து கொட்டாயை விட்ட வாயில ஒரு பல்லு கூட இருக்காது. விட மாட்டேனே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சிட் டவுன், சிட் டவுன். ஆமா, இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற ஸ்டூடெண்ட் யாரு? நான் தான் சார். எந்திரிப்பா. 10th ஃபெயில் ஆயிட்டு MA படிக்கலாம்னு நீங்க வந்திருக்க. நீ என்னைக்காவது 10th ஃபெயில் ஆயிட்டமோ அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கியா? இல்ல சார். ஏன்? சச்சின் டெண்டுல்கர் கூட 10th ஃபெயில் தான் சார். ஆனா அவர் செஞ்சுரியா அடிக்கலையா? வாழ்க்கையை பாசிட்டிவா அப்ரோச் பண்ணனுடைய கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்ககிட்ட ஜெனரல் நாலேஜ்ல 3 கேள்வி கேட்பேன். அதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லணும். நீ சொல்ற பதில வச்சு தான் உனக்கு எந்த மாதிரி பாடம் நடத்தணும்னு நான் டிசைட் பண்ணுவேன். ஓகே? ஓகே சார். क्वेश्चन நம்பர் 1. சிவாஜியை பத்தி உனக்கு தெரிஞ்சத சொல்லு. சிவாஜி ரஜினி சார் நடிச்ச படம் ஸ்ரேயா நடிச்சிருக்காங்க. நயன்தாரா ஒரு சாங் பண்ணிருக்காங்க. ரஜினி சார் மதே மொட்டை அடிச்சு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தேன் சார். நான் அந்த சிவாஜி பத்தி கேட்கல, சத்ரபதி சிவாஜி பத்தி கேட்டேன். யார் சார்? சிவாஜிங்கிற பேர்ல நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால நீ தடுமாறுறேன்னு நினைக்கிறேன். क्वेश्चन நம்பர் 2. ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. 2 எவ்வளவு? 2 சார். 2 எஸ் சார். லாஸ்ட் क्वेश्चन. உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்காக காந்தி மகான் யாத்திரை போனாரே, போனாரா சார்? போனார். அந்த இடத்துக்கு பேர் என்ன? கிண்டி சார். கிண்டியா? அது கிண்டி இல்லடா, தண்டி. இப்படி எல்லா கேள்விக்கும் தப்பு தப்பா பதில சொல்லிவிட்டு மரம் மாதிரி அசையாம நிக்கிறியடா. உன் பேர் என்ன? சார், மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார். அவர் யார் தெரியுமாப்பா? எங்க தாத்தா சார். போட்டாங். இந்திய நாட்டுடைய முன்னாள் ஜனாதிபதிடா. அவருக்காகத்தாண்டா டீச்சர்ஸ் டே கொண்டாடுறாமா. அப்பேற்பட்டவருடைய பேரை வச்சுக்கிட்டு மக்கள் சாமியா இருக்கிறியாடா. போடா.